வேண்டும். ஆமா, தாங்கள் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையே சுவாமி. ஏன்? காளீஸ்வரி நாகேஸ்வரி இரண்டு பெண் குழந்தைகள் இருக்குது என்று தாங்கள் இப்பொழுதுதான் சொன்னீர்கள். ஆமா, சாமியப்ப நாயகர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றான்? நமக்கு பின்பதாக இந்த நாட்டை ஆள்வதற்கு, நமது பெயர் சொல்வதற்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டுமே என்று நம்மை நினைக்காத நேரம் கிடையாது அந்த சாமியப்ப நாயக்கர். அப்படி இருக்கும் பொழுது மூன்றாவது ஆண் குழந்தை கொடுக்காமல் மூன்றாவது நீ போய் பெண் குழந்தையாகத்தான் பிறக்க வேண்டும் என்று சொல்வதே சரிதான சுவாமி? காரணம் இருக்கிறது. என்னோட தெரியுமா? ஈர மகிழ்ச்சி விட்டு அருகாமையிலே என்னுடைய ஆர்வத்திலே என்னுடைய சொல்லப்பட்டவர் தனக்கு தானே என்று வற்புறுத்தி விட்டு ஆண்டு வருகிறார். கடவுள் நான் தான், தெய்வம் நான் தான் என்று வீராப்பாக பேசிக்கொண்டு வருகிறார். ஆலயம் எல்லாம் இடிக்கப்படுகிறது. பெண்க்கு கற்பை சூரியார் கொண்டு வருகிறார். அந்த பாடமு கொண்டு வரும் என்றால் ஒரு ஆண்மகனான எந்த காரியமே சாதிக்க முடியவே முடியாது. ஒரு பெண் மகனால் தான் எந்த காரியமே சாதிக்க முடியும். அதுக்குத்தான் உன்னை பூரோகத்திலே மூன்றாவதாகவே பெண் குழந்தையாக அவருக்கு தெரிவிக்கின்றேன். சுவாமி, தாங்கள் கட்டளைப்படி கோலகம் சென்று சாமியப்ப நாயகருக்கு மூன்றாவது பெண் குழந்தையாக பிறந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி பிறகு தங்களிடம் வந்து சேர்கிறேன் சுவாமி. ஆகட்டும். உன்னுடைய தங்கை உமையவள பூரகத்திலே மாநில ஜென்மமாக அவருக்கு சென்றிருக்கிறார். அண்ணவனுக்கு நீ பக்க பலமாகவே தாங்களும் பூலோகத்திலே மாநில ஜென்மமாக அவருக்கு செய்ய வேண்டும். மகேஸ்வரா, பூலோகத்திலே நான் எங்க வதைக்க வேண்டும்? எங்க வரைக்கும் தெரியுமா? வீர மகிழ்ச்சி அருகாமையிலே விஜயமாபுரம். அங்கு விஜயமாபுரத்தில் ராம அப்பச்சுக்கு ராம செட்டியாருக்கு மகனாக பிறக்க வேண்டும். பிறந்து முத்து மாணிக்க செட்டியார் வேணமத்தை சுட்டி துளசி என்று மண்ணை மனமுடித்து பட்டிருந்த வியாபாரம் செய்து நேர்மை